இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெற்றி. நீங்க ரெடி ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறீங்களா? இல்ல குட்டி, நான் அவ்வளவு டைம் எடுக்கல. அப்பா தான் சொன்னாங்க. பொய் அது பொய்யுங்க மேடம். நான் அப்படி சொல்லவே இல்லை மேடம். குழந்தை வந்து பொய் சொல்ல மாட்டா. யார் ஒன்லி பொய்ங்க லைங். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? மேடம் டக்குன்னு வந்தாலும் சிம்பிளா வந்தாலும் சூப்பரா வருவாங்க, அழகா வருவாங்க சொன்னா அவ்வளவுதான். நல்லா சமாளிக்கிறீங்க தெரியும். அப்பா, நம்ம செல்ஃபி எடுக்கலாமா? ஓ எடுக்கிறேன் செல்லம். நீ வெற்றி ரெடி ஆயிட்டியா? ஆயிட்டேனே. பின்ன நீங்க என்ன பேசிட்டு இருக்க? என்ன பண்ணணும்னா டேய், கீழே நம்ம சொந்தக்காரங்களா வந்துட்டு இருக்காங்க. சரி, அவங்கள வரவேற்கணும்ல. நீ போய் பாரு, நான் மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். அம்மா காட்டு. ஏய் அம்மா இரு இரு. ஏய், நான் என்ன சின்ன பொண்ணா? ஏன்டி இப்படி ஓவரா மேக்கப் போடுறீங்க? இருக்கிறதே போதும். அத்தை, துளசி அங்க எப்படி ரெடி ஆயிருக்கா தெரியுமா? நீங்க அவளை விட ரொம்ப சூப்பரா தெரியணும். அவளையே நீங்க ஓவர்டேக் பண்ணணும். ஏய், அவளும் நானும் ஒண்ணா? அத்தை, உங்களுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு? இதெல்லாம் ஒரு வயசேல தெரியுமா? நம்ம ஊர்ல தான் 60 வயசுல 60ஆம் கல்யாணம் பண்றோம். ஃபாரின்ல எல்லாம் 60 வயசுல 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேச்சு இதெல்லாம்? ஃபாரினை பத்தி இத மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கியா? இது நம்ம ஊரோட கலாச்சாரம், வேற எங்கேயுமே கிடையாது. புள்ளைங்க பேர பசங்கன்னு எல்லாரும் ஒன்னா நின்னு அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறது எவ்வளவு பெரிய குடுப்பனை தெரியுமா? இந்த கல்யாணம் கணவன் மனைவியா 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளம். மீனா, கதிரு, சொல்லுங்கம்மா. அவன் எதுக்கு அங்க நிக்கிறான்? ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் அவன் அங்கேயே நிக்கட்டுமே. அவன் மேல இருக்கிற கோவத்துல அவனை போக சொல்லிடாதீங்க. டேய், அவன் இங்க நம்ம கூட நிக்கணும்டா. இப்படி பக்கத்துல வந்து நிக்க சொல்லு. ஒதுங்கி நிக்கிறதுக்கா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துறோம்? வந்தவங்க எல்லாம் ஏன் என்னன்னு என்ன கேள்வி கேட்க மாட்டாங்களா? அம்மா, அப்போ வெற்றி நீ மன்னிச்சிட்டியா? மன்னிக்கல. வந்தவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல, அதுக்காக சொல்றேன். நம்பிட்டமா? நம்பிட்ட. என்ன? இல்ல, நீ வெற்றி மேல இன்னும் செம்ம கோவத்துல இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு கோவக்கார அம்மாவை நான் பார்த்ததே இல்லம்மா. டேய், சொல்றேன். ஓ ஓம் மேஹரந்தாய மேவக்ருதுண்டாய மேதன்னோரந்தி ஸ்வாஹா. நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வர. வெற்றி வாடா. ரொம்ப பண்ணாத, அம்மா தான் கூப்பிட்டாங்க. எப்படி? என்னை விட அம்மாவை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். அண்ணா, எந்த அம்மாவும் புள்ளைய மறக்கவே மாட்டாங்க. சண்டை சச்சரவுலாம் இருக்கும், அதுல ஒதுக்கி வச்சிருவாங்களா? ரைட்டா? கரெக்டா தான் சொன்னேன். நீ வா, வாடா. பரவாயில்லம்மா, உங்க மாமியார் உங்களை ஒதுக்கி வச்சாலும் நீங்களும் உங்க புருஷனும் சேர்ந்து 60ஆம் கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிட்டீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இதெல்லாம் செய்யறது எங்க கடமை தானே. அபிராமி கொஞ்சம் கோவக்காரி, கொஞ்சம் அனுசரிச்சு போமா. சரி. அம்மா அம்மா, இங்க வாயேன். ஒரு நிமிஷம் வாமா. வாமா. ஒரு நிமிஷம் வந்துறேன். தியா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்க பாரு, அம்மா பேசிட்டு இருந்தேன்ல. அம்மா, என்ன ஸ்கூல்ல இருந்து கடத்திட்டு போனாங்கல்ல அந்த ரவுடி. ஆமா, அத பத்தி ஏன் இப்ப பேசுற? அவங்க இங்க வந்திருக்காங்க. இங்க வந்திருக்காங்களா?
எங்க பார்த்த? அங்க வா காமி. எங்க எங்க? தியா, நீ இங்கே எங்கேயும் போயிடாதானே? வர. ஏய் ஏய் நில்லு. அப்படியா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஏய் பேசிட்டு இருக்கேன்ல. ஒரே ஒரு நிமிஷம்க்கா. நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வரேன். என்ன அக்கா, அந்த தியா பாப்பா இருக்கால, அவ யாரையோ கை காட்டி அவங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தாக்கா. என்ன சொன்னா? சரியா காதுல விழல. ஆனா துளசி அவங்கள ஃபாலோ பண்ணி கார் எடுத்துட்டு போயிருக்காங்க. யாரு தெரியலக்கா. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்தா. பாக்குறதுக்கு கொஞ்சம் ரவுடி மாதிரியே இருந்தா. யாரா இருக்கும்? ஆனா அவனை பார்த்தா நல்லவ மாதிரியே தெரியலக்கா. யாராச்சும் உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்களோ? அதான் நானும் யோசிக்கிறேன், எப்படி கண்டுபிடிக்கிறது. சரி, தியாவை விசாரிப்போம். அவகிட்ட பாலிஷா கேட்டா சொல்லிடுவா. என்னடா எவ்வளவு கொடுத்தாங்க? அண்ணே அது வந்து என்னடா அக்கவுண்ட்ல மாத்தி வரேன்னு சொன்னாங்களா? டேய் அதெல்லாம் ரிஸ்க்குடா. கத்தையா கையில வாங்கிட்டு வரேன்னு பார்த்தா என்னடா நீ? சரி எவ்வளவு மாத்தி விட்டாங்க? அவங்கள பார்க்கவே முடியலண்ணா. டேய் அவங்க வீட்ல இன்னைக்கு ஃபங்க்ஷன்டா. எப்படி பார்க்க முடியலன்னு சொல்ற? அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். அதுக்கிடையில அந்த குழந்தை வந்து எந்த குழந்தை? அதான் நம்ம கடத்தி வச்சிருந்தோமே, அது என்ன பார்த்துருச்சுண்ணே. டேய் எப்படிரா? ஆமாண்ணே, அதுக்கு என் மூஞ்சி நல்ல அடையாளம் தெரியும். மாட்டி விட்டுடுச்சுண்ணே, பிரச்சனை ஆயிடும். அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன் நான்.